விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. எந்த தொழில் செய்தாலும் அதிக ஆர்வமும் பற்றும் இருந்தால் வெற்றி நிச்சயம்தான். பார்மசி படிப்பு முடித்த எஸ் தியாகராஜன் அவர்கள் ஆரம்பித்தது வெண்பன்றி வளர்ப்பு. அதுவும் ஒருங்கிணைந்த பண்ணையமாக ஆரம்பித்தார். இதற்கு நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தின் ஆலோசனையை பெற்று அங்கேயே பயிற்சியும் எடுத்தார். 6 ஆண்டுகளில் வெண்பன்றி வளர்ப்பில் முன்னேற்றம் அடைந்து அதிக லாபமும் அடைந்தார். அது மட்டுமல்லாது கிராமப்புற தொழில் முனைவோர் 21 பேருக்கு வழியும் காட்டியுள்ளார். இப்போது இது எவ்வாறு சாத்தியம் என்பது பற்றி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் சின்னமணலி கிராமத்தைச் சேர்ந்த எஸ் தியாகராஜன் அவர்கள் வெண்பன்றி வளர்ப்பில் தன்னுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். பார்த்து பயன்பெறுவோம். நான் ஒரு 6 வருட காலத்துக்கு முன்னாடி தான் வந்து விவசாயம் செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட ஒரு ஆர்வத்தோடு உள்ளே நுழைஞ்சேன். உள்ளே நுழைஞ்ச முதல் நாளே எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அக்கம் பக்கத்து நிலத்துக்காரங்களாம் வந்து விவசாயம் வந்து ஒரு லாபகரமான தொழில் இல்லை அப்படின்னு என்னை பயமுறுத்திட்டாங்க. நான் அதனால் பயந்து போய் தான் நான் ஆக்சுவலாக இங்கே இருக்கிற கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்துக்குள்ளே உள்ளே வந்து ஏதாவது எனக்கு உதவி கிடைக்குமா அப்படின்றத பார்க்குறதுக்காக உள்ளே வந்தேன். அப்படி உள்ளே வந்த இதில் வந்து இங்கே இருந்த பண்ணைகளை எல்லாம் நான் பார்த்துட்டு, இதில் இருந்த ஒரு பண்ணை வந்து வெண்பன்றி பண்ணையை வந்து எனக்கு ஒருவத்தை தூண்டக்கூடிய வகையில் இருந்தது. அதை பார்த்துட்டு இங்கே இருந்த நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர்கிட்ட இந்த வெண்பன்றி பண்ணை வந்து எப்படி பண்ணலாம் என்னன்றதை பற்றி கேட்டேன். வெண்பன்றி பண்ணை அப்படின்றது வந்து எப்படிப்பட்ட தொழில்ன்றதை கேட்காதீங்க, எல்லா தொழிலும் ஒரு அருமையான தொழில் தான். அது வந்து அந்த தொழில் செய்யக்கூடியவங்களோட தகுதிக்கேற்ப வந்து தொழில் வந்து ஆளை விட்டு தான் மாறி போகுமோ தவிர தொழில் வந்து என்றைக்கு நிரந்தரமானதான். அதனால் நீங்கள் தைரியமாக எடுத்து செய்யுங்க அப்படின்ற ஒரு அறிவுரையை அவர் கொடுத்தாரு. அப்போ தேவையான தகுதியை வளர்த்திக்க எங்களிடம் பயிற்சிக்கு தொடர்ச்சியாக வாங்க, அதன் மூலமாக வந்து நீங்கள் நல்லா வெற்றிகரமாக பண்ண முடியும் அப்படின்றத வந்து எங்களுக்கு சொன்னார். அது உடனே நாங்கள் வந்து அவருடைய பயிற்சிகளில் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய பயிற்சிகளை வந்து முழுமையாக எடுத்துக்க ஆரம்பித்தோம். ஒரு நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு ஒரு 5 குட்டிகளை வாங்கி வளர்க்க ஆரம்பித்தோம். நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தோட உறுதுணையோடு நாங்கள் வந்து அந்த 5 குட்டிகளில் வந்து நல்ல ஒரு வெற்றியை பார்த்த பின்னாடி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து இப்போ வந்து எங்களிடம் வந்து ஒரு 20 தாய்ப்பன்றிகள் இருக்குது. அதன் மூலமாக நாங்கள் வந்து வருடத்திற்கு ஒரு 250லேருந்து 300 குட்டிகளை உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு முன்னேறி இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை காரணமே வந்து நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையம்தான். அவர் முதல்ல எனக்கு சொன்ன அறிவுரை வந்து என் மனசில் நல்லா பதிஞ்சு போச்சு. அதன் மூலமாக நான் வந்து இன்றைக்கி நான் சொல்லிக்க விரும்புகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் எந்த ஒரு சாதாரண விவசாயியும் ஒரு சாதனை விவசாயியாக மாறலாம் அப்படின்றது தான் ஒரு உண்மையை நான் நேரடியாக கண்டு உணர்ந்தது. அப்படி என்ன பெரிய சாதனையை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டால், நான் வழிகாட்டி ஒரு 21 பேர் வெற்றிகரமாக வந்து இந்த பண்ணையை வந்து வெண்பன்றி பண்ணையை 21 விவசாயிகள் ஆரம்பித்து நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு சாதனையாக நான் பார்க்குறேன். மேலும் வந்து இந்த வெண்பன்றி பண்ணையை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பொருளாதாரத்தை மட்டும் உயர்த்தக்கூடிய ஒன்றா இல்லை, இது வந்து இந்த தேசத்தோட ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியோட பாதுகாப்பையும் கொடுக்கக்கூடிய ஒன்றா தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு தேசத்தில் உணவுப் பொருள் அப்படின்றது வீணாக்கப்படுதோ அந்த உணவுப் பொருள் வீணாக்கப்படும் போது தான் அதனோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும் அப்படின்றது இன்றைக்கி எல்லா அறிஞர்களும் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. இந்த வெண்பன்றி வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க இந்த வீணாகக்கூடிய உணவுப் பொருளை தவிர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த வீணாகக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து இவற்றை பயன்படுத்தி இந்த வெண்பன்றி வளர்ப்பை சிறப்பாக செய்யலாம் அப்படின்றது தான் வந்து உண்மை. அதன் மூலம் இந்த தேசத்தோட பொருளாதார பாதுகாவலர்களாக இந்த வெண்பன்றி பண்ணையாளர்கள் இருக்க முடியும் அப்படின்றது வந்து என்னோட கருத்து. இந்த வெண்பன்றி பண்ணைகளை பொறுத்த வரைக்கும் இந்த கிராம் சதக் யோஜனா மாதிரி இவை வந்து மாற முடியும். காரணம், கிராமங்களில் பார்த்திங்கன்னா தொழில் முனைவோர்கள் அதிகமாக இருக்காங்க, நகரங்களில் பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் வீணாக்கப்படுவது அதிகமாக இருக்குது. இப்போ வந்து இந்த பண்ணையாளர்கள், அதாவது கிராமத்தில் தொழில் முனைவர்கள் இந்த வெண்பன்றி பண்ணையை ஆரம்பிப்பதன் மூலமாக இந்த நகரங்களில் இருக்கக்கூடிய உணவு கழிவுகளை வந்து பயன்படுத்தி தங்களோட பொருளாதாரத்தையும் முன்னேற்றிக்கலாம் அப்படின்றது வந்து நாங்கள் நேரடியாக பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி எந்த ஹோட்டலில் நம்ம போய் பார்த்தோம்னாலும் சரி, ஏதாவது கல்யாண மண்டபங்களில் பார்த்தாலும் சரி, உணவுப் பொருட்களில் வந்து ரொம்ப அதிகமாக வீணாவதை பார்க்க முடியுது. அதை வந்து இந்த வெண்பன்றிகளுக்கு பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு நல்ல இறைச்சி உற்பத்தியை உருவாக்க முடியும் அப்படின்றது வந்து உண்மை. விரைவில் வந்து எடையை அதிகரித்து
நல்ல ஒரு இறைச்சியை வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்றது உண்மை. வெண்பன்றிகள் அப்படின்னும் போது இந்த வீணான உணவுப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நகரங்களில் வந்து இவை வீணாக குப்பைகளில் கொட்டப்படும் போது உணவுப் பொருட்கள் வந்து நமக்கு மட்டும் உணவுப் பொருட்கள் இல்லை, நிச்சயமாக வந்து நோய் கிருமிகளுக்கும் அது உணவுப் பொருட்களாக இருக்கும். இந்த நோய் கிருமிகள் வந்து நகரங்களில் வந்து அதிகமாக பரவக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அதனால் இந்த வெண்பன்றி வளர்ப்பவர்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த ஒவ்வொரு நகரத்தையும் வந்து சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் வைத்துக்க உதவக்கூடிய ஒரு பாதுகாவலர்களாக இருக்காங்க அப்படின்றது தான் எங்களோட கருத்துங்க. வெண்பன்றிகளை பொறுத்த வரைக்கும் பராமரிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பன்றி வந்து 114 நாட்களில் வந்து குட்டிகளை ஈனக்கூடியது. 114 நாட்களில் குட்டியை ஈன்றதும் குட்டிகளுக்கு வந்து போதுமான இரும்பு சத்து அப்படின்றது வந்து கிடைக்கணும். அது வந்து அதோட தாய்ப்பாலில் கிடைக்காது. அதனால் வந்து வெண்பன்றி குட்டிகளுக்கு வந்து செயற்கையாக அதுக்கு இரும்பு சத்து மருந்து வந்து ஊசி மூலமாக கொடுக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை வந்து எங்களுக்கு வேளாண் அறிவியல் நிலையம் கொடுத்தாங்க. அதன் மூலமாக பிறக்கக்கூடிய எல்லா குட்டிகளும் ரத்த சோகையிலிருந்து தடுத்து நல்ல ஒரு உற்பத்தியை வந்து எங்களால் செய்ய முடிஞ்சது. பன்றி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா குறைந்தபட்சம் 7லேருந்து 8 குட்டிகளை ஈனும், அல்லது அதிகபட்சமாகனா 12லேருந்து 16 குட்டி ஈனக்கூடியது கூட உண்டு. வெண்பன்றிகளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு குட்டி ஈனுது அப்படின்றது வந்து பெருசாக இல்லை, எத்தனை குட்டியை நம்மளால் காப்பாற்ற முடியுது அப்படின்றது வந்து ஒரு லாபகரமான ஒரு நோக்கமாக இருக்கும். நம்ம காப்பாற்றக்கூடிய முறைகளில் பார்த்திங்கன்னா பராமரிப்பில் அந்த குட்டிகளோட கூர் பற்களை வந்து 8 பற்கள் இருக்கும், அதையெல்லாம் வந்து மழுங்க செய்யணும், அதை வெட்டி விட்டு பாதுகாப்பு செய்யணும். அது தவிர அந்த குட்டிகளுக்கு வந்து இரும்பு சத்து ஊசி 3வது நாளில் 1 ml, 7வது நாளில் வந்து 3 ml கொடுக்கணும். அது தவிர அந்த குட்டிகளுக்கு ரத்த சோகை வராமல் பாதுகாத்த பிறகு 50 நாட்கள் அதை பிரித்து விட்டுறோம். பொதுவாக வந்து பன்றிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான இறைச்சி கழிவுகள், சமையல் கூட கழிவுகள் இவற்றையெல்லாம் சாப்பிட்டு 8 மாத காலத்துக்குள்ளாரையே வந்து ஒரு 100 கிலோ எடையுள்ள அளவுக்கு நமக்கு இறைச்சியை கொடுக்க வல்லது. இதுக்கு நோய் காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா வருடத்திற்கு 2 முறை வந்து தடுப்பூசி அப்படின்றத வந்து கட்டாயமாக நம்ம போட்டுக்கணும். நம்ம பகுதிகளில் வந்து கோமாரி வந்து பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது நம்ம வந்து கோமாரி தடுப்பூசி வந்து 6 மாத காலத்திற்கு ஒரு முறை போட்டுக்கணும். அது தவிர பன்றி காய்ச்சல் ஊசி அப்படின்ற தடுப்பூசியை வந்து வருடத்திற்கு ஒரு முறை கட்டாயமாக மழைக்காலங்களுக்கு முன்பாகவே நம்ம கொடுத்துடணும் அப்படின்றது தான் இதில் நோய் தடுப்பு முறையாக இருக்கும். வருமுன் காப்பது மட்டும்தான் வந்து பன்றிகளை வந்து காக்க வல்லது. அதனால் வருமுன்னே நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்னம்னா பன்றி பண்ணையை வந்து லாபகரமாக நடத்துறதுல எந்தவித சிரமமும் இல்லை. இன்றைக்கி நிலவரத்தில் வந்துங்க விற்பனை அப்படின்னு பார்த்தோம்னா குட்டிகளோட தேவையே வந்து அதிகமாக இருக்குது. காரணம் முன்ன இருந்த நிலை மாறி இப்போ வந்து வெண்பன்றி பண்ணைகளையும் விவசாயிகள் மத்தியில் வந்து பரவலாக வந்து ஆரம்பிக்கக்கூடிய ஆர்வம் வந்து பார்க்க முடியுது. அதனால் குட்டிகளையே வந்து விலைக்கு வாங்கிக்கக்கூடிய நல்ல ஒரு நிலை இருக்குது. குட்டிகள் வந்து ஒரு 50 நாள் குட்டி அப்படின்னு பார்த்தோம்னாலே ஒரு 3000 ரூபாயிலிருந்து 3500 வரை இன்றைக்கி வந்து விற்பனை விலையாக இருக்குது. அதில் நல்ல விற்பனையும் ஆயிட்டுருக்கு. அது தவிர 8 மாத காலம் வரை நம்ம வளர்த்து அந்த குட்டியை வந்து உயிரடையாக கொடுக்கும்போது 85 ரூபாயிலேருந்து இன்றைக்கி நிலவரத்தில் ஒரு 90 ரூபாய் வரைக்கும் அது விற்பனை ஆகுது. அப்படி பார்க்கும்போது ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 பன்றிகளை ஒரு சிறு விவசாயி வச்சு வளர்க்கும் போது அவருடைய லாபமாக அப்படி எவ்வளவு நிற்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவர் வந்து ஒரு லாபமாக அடைய முடியும் அப்படின்றது வந்து வெண்பன்றி பண்ணைகளில் வந்து ஒரு நாங்கள் நேரடியாக கண்டு உணர்ந்த ஒரு இது. பெரும்பாலான வீடுகளில் சமையலுக்கு பயன்படுத்தப்படுவது கத்திரிக்காய் என்று சொன்னால் ஆச்சரியப்பட எதுவுமே இல்லை. நாம் மார்க்கெட்டுக்குள் சென்றாலே நம்மை வாங்க தூண்டும் வகையில் பளபளப்பாக ஊதா நிறத்தில் காணப்படுவது பாலூர் கத்திரி ஒரு ரகம். பாலூர் கத்திரி 2 ரகமும் சில பகுதிகளில் மார்க்கெட்டில் அதிக விற்பனை ஆகிறது. இது பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலையத்தின் ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட கத்திரி ரகங்கள். இந்த நிலையத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கத்திரி ரகங்கள் எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது, எந்தெந்த மாவட்டங்களில் பயிர் செய்யலாம், இதன் தன்மை என்ன போன்ற பல செய்திகளை இப்போது தெரிந்து கொள்ளலாம். இன்றைய நிகழ்ச்சியில் பாலூர் காய்கறி ரகங்கள் கத்திரி 1 மற்றும் 2 பற்றி கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலையத்தின் பயிர் இனப்பெருக்க துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் க. சக்திவேல் அவர்கள் நமக்கு விளக்கம் அளிக்கிறார். இப்போ உழவர்களுக்கு வந்து காய்கறியில் வந்து ஒரு முக்கியமான வெரைட்டல் டெக்னாலஜி என்று சொல்லப்படக்கூடிய நம்ம ரகங்களை பற்றி உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கிறேன். முக்கியமாக காய்கறியில் கத்திரி பயிரில் வந்து நம்ம ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து 2 விதமான ரகங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒன்று வந்து பாலூர் 1 ரக கத்திரி, இன்னொன்று பாலூர் 2 ரக கத்திரி. இப்போ பாலூர் 1 ரக கத்திரியை பார்த்திங்கன்னா அது நாக்பூர் செலெக்ஷன்லேருந்து மறுதேர்வு மூலிமா திரும்ப வந்து நம்ம பகுதிகளுக்கு ஏற்ற ஒரு ரகமாக வந்து தேர்வு செஞ்சு வெளியிட்டிருக்காங்க. இந்த பாலூர் 1 கத்திரி வந்து 135 நாள் வயது உள்ளது. அந்த காய் பார்த்திங்கன்னா நல்லா கொத்தாக காய்க்கும். உங்களுக்கு
காய் வந்து நல்ல அடர் ஊதா நிறத்தில் நல்ல பளபளப்பான ஒரு ஷைனிங் உள்ள மாதிரி ஒரு காய் இருக்கும். காயை பார்த்தாவே வந்து மக்களுக்கு வந்து மார்க்கெட்டில் நல்ல விலை போகும், நிறைய மக்கள் வந்து விரும்பி வாங்குவாங்க. பாலூர் 1 ரக கத்திரி வந்து நமக்கு ஒரு ஹெக்டருக்கு 25 டன்னு வரைக்கும் வந்து நமக்கு காய்க்கக்கூடியது. இது வந்து மிதமான எதிர்ப்பு திறன், காய் மற்றும் தண்டு துளைப்பானுக்கு வந்து ஒரு மிதமான எதிர்ப்பு திறன் உள்ள ஒரு ரகமான கத்திரியாகும். இது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பளபளப்புக்கும் அந்த அடர் ஊதா நிறத்துக்கும் வந்து ரொம்ப நாள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வரைக்கும் வச்சிருந்து நாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையால் இது மார்க்கெட்டில் வந்து நல்ல ரேட்டு போகுதுங்க நமக்கு. இந்த பாலூர் 1 ரக கத்திரியோட விதையை வந்து நம்ம உற்பத்தி செஞ்சிட்ருக்கோம். இது வந்து எல்லா பருவத்துக்கும் ஏற்ற ஒரு ரகம். அதாவது மே ஜூன் பருவத்தில் சோயிங் எடுக்கலாம், விதைக்கலாம். அதை எடுத்து அதன் பிறகு 30 நாளுக்குள்ளே வந்து நம்ம நடணும். அதே மாதிரி டிசம்பர் ஜனவரி பருவத்துலேயும் நம்ம விதைப்பு செஞ்சு நடலாம். இதுக்கு பயிரோட உகந்த மாவட்டங்கள்னு பார்த்திங்கன்னா நம்ம வடகிழக்கு மண்டலத்தை சேர்ந்த எல்லா மாவட்டங்களும், அதாவது வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், பெரம்பலூர், விழுப்புரம், கடலூர் போன்ற அனைத்து மாவட்டங்கள்லேயும் வந்து நல்ல பயிரிட உகந்தமான மாவட்டமாக தேர்வு செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து விவசாயிங்க இந்த ரகத்தை வந்து ஒரு முறை வந்து பார்த்துட்டு அந்த விதைகளை நம்ம உற்பத்தி செஞ்சு கொடுக்கறதுனால அதை வாங்கி தங்களோட வயல்களில் கொஞ்சமாக போட்டு அவங்க மார்க்கெட்டு வந்து எப்படி போகுதுன்னு பார்த்துக்கிட்டு அதன் மூலமாக வந்து பயனடையலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாலூர் 2 கத்திரி. இது வந்து எப்படி தோன்றுச்சுன்னு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் சவந்தம்பட்டிங்கிற ஒரு ஊரில் இருந்து ஒரு ரகத்தை கொண்டு வந்து அதிலிருந்து ஒரு நம்ம தனி செடி வழியாக தனி வழி தேர்வு மூலிமா இந்த பாலூர் 2ங்கிற கத்திரியை வந்து உருவாக்கியிருக்கோம். விவசாயிகளிடையே பார்த்திங்கன்னா சவந்தம்பட்டி ரகம் அப்படிங்கிற இந்த பாலூர் 2 கத்திரி ரொம்ப நல்ல இது மதிப்பை பெற்றிருக்கு. இந்த பாலூர் 2 கத்திரி வந்து 145 நாட்கள் வந்து வயதுள்ள கத்திரியாகும். நல்ல 38 டன், ஒரு ஹெக்டருக்கு 38 டன் வரைக்கும் காய்க்கிற ஒரு ரகமாகும். இந்த ரகத்திலிருந்து விவசாயிகள் வந்து விதையை வாங்கிட்டு போயிட்டு அவங்க வயல்களில் போட்டு பார்த்து நல்ல மார்க்கெட் ரேட்டு இருக்கிற பட்சத்தில் இந்த விதைகளை எங்களிடம் வாங்கி நீங்கள் வந்து பயனடையலாம். இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்டு மற்றும் காய் துளைப்பானுக்கு வந்து இது வந்து மிதமான ஒரு எதிர்ப்பு திறன் உள்ளது. பருவம்னு பார்த்தீங்கன்னா எல்லா பருவத்துலேயும் வந்து பாலூர் 1 போலவே பாலூர் 2 கத்திரியும் வந்து எல்லா பருவத்துக்கும் ஏற்றது. மூன்றாவது பார்த்திங்கன்னா வந்து இதை பயிரிட உகந்த மாவட்டங்கள் நம்ம வடகிழக்கு மண்டலத்தை சேர்ந்த எல்லா மாவட்டங்களுக்கும் வந்து இந்த கத்திரி பாலூர் 1 போலவே பாலூர் 2 கத்திரியும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நம்ம கத்திரியில் வந்து நம்ம பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து என்னென்ன ரகங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம முதல்ல வந்து கத்திரியை பொறுத்த வரைக்கும் வந்து நாத்தாங்கால் வந்து தயார் பண்ணுங்க. நாத்தாங்காலுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டர், அதாவது ஒரு சதுர மீட்டருக்கு வந்து 10 கிலோ தொழு உரத்தை போடணும், 1 கிலோ வேப்ப முன்னாக்கு போடணும். இதை போட்டு நம்ம வந்து கூட வந்து 100 கிராம் சூப்பர் உரத்தை போட்டு ஃபியூரடான் 100 கிராம் போட்டு நல்லா கலந்து நாத்தாங்காலில் வந்து மேட்டுப்பாத்தி போல் வந்து நம்ம அமைக்கணும். நாத்தாங்காலில் வந்து அகலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 1.5 மீட்டர் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். நீளம் வந்து உங்கள் வசதிப்படி உங்கள் இடம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீளத்தை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு மேட்டுப்பாத்தியை அமைச்சிடணும். இந்த சொன்ன எல்லா இந்த தொழு உரம் எல்லாத்தையும் மருந்து எல்லாத்தையும் போட்டு மேட்டுப்பாத்தி பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம விதையை வந்து இப்போ பாலூர் 1 ரக விதையோ இல்லை பாலூர் 2 ரக விதையோ கத்திரி விதையை வாங்கிட்டு அதை வந்து விதை நேர்த்தி செய்யணும். 10 கிராம் சூடோமோனாஸோட கலந்து நம்ம வந்து விதை நேர்த்தி செய்யணுங்க. விதை நேர்த்தி செஞ்சு அதை வந்து நல்லா சீராக வந்து அந்த மேட்டுப்பாத்தியில் நம்ம வந்து அந்த விதையை வந்து நல்லா தெளிக்கிற மாதிரி நல்லா பரப்பி வச்சுட்டு அதன் பிறகு வந்து மண்ணை போட்டு மூடிட்டு மணல் கலந்து மூடிட்டு அதன் மேலே வந்து வைக்கலோ இல்லை வந்து காய்ந்த சருகுகளோ கொண்டு நம்ம மூடிடணும். ஸோ முக்கியமாக வந்து நாத்தாங்காலில் இந்த எறும்பு இந்த மாதிரி தொல்லைகள்லாம் இருக்கும், அதுக்கு வந்து லிண்டேன் டஸ்ட்டு அப்படிங்கிற நம்ம சதத்தூளை வந்து நம்ம சுற்றி வந்து போட்டு வச்சிடணுங்க. இப்படி தான் வந்து நம்ம நாத்தாங்கால் கத்திரியில் தயாரிக்கணும். நாத்தாங்கால் தயாரித்து உங்களுக்கு வந்து ஒரு 30 நாள் வயதுக்குள்ளே வந்து நம்ம வந்து அதை எடுத்து நட்டுடணும். கத்திரியை வந்து சரியான வயதுக்குள்ளே நடுறப்போ அது நல்லா உங்களுக்கு வந்து வளர்ந்து நல்ல செடி நல்லா வளரும். செடி வளர்ந்தால் நமக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நடுறப்போ முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிலத்தை வந்து தயார் செய்யணும். நல்லா வந்து நிலத்தை ஓட்டிட்டு கடைசி உழவுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து 12.5 டன் அப்படிங்கிற அளவில் வந்து நம்ம தொழு உரத்தை வந்து போடணுங்க.
போட்டு நல்லா வந்து மடிச்சுட்டு நம்ம கால் மாதிரி எடுத்துகிட்டு ஏணி வாய்க்கால் கால் அந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து போடணும். இதில் முக்கியமாக வந்து உர அளவு இருக்குது. உரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தலைச்சத்து 50 கிலோ, மணிச்சத்து 50 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ அப்படிங்கிற அளவில் வந்து நம்ம வந்து உரத்தை வந்து ஒரு ஹெக்டருக்கு போடணும். அதன் பிறகு வந்து 45வது நாள் நம்ம வந்து அடி உரம் கொடுத்த பிறகு 45வது நாள் மேல் உரத்தை வந்து நம்ம வந்து ஒரு 30 கிலோ 50 கிலோ தலைச்சத்தை வந்து நம்ம வந்து மேல் உரமாக கொடுக்கணுங்க. கொடுத்து நம்ம தேவைக்கேற்ப வாரத்துக்கு ஒரு முறை வந்து தண்ணி கட்டி கொண்டு வரணும். முக்கியமாக பூ பூக்கும்போது வந்து ட்ரைகோன்டினால் அப்படிங்கிற மருந்து வந்து 2 ppmங்கிற அளவில் வந்து நம்ம கலந்து, போராக்ஸ் மருந்து 35 கிராம் 1 லிட்டருக்கு அப்படிங்கிற அளவில் கலந்து நம்ம தெளிக்கிறப்போ பூ வந்து நல்லா அதிகமாக பிடிக்கும். அதிலிருந்து வந்து நல்லா காய்கள் உருவாகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தொழில்நுட்பம் செஞ்சு நமக்கு வந்து காய்கறி மகசூலை வந்து அதிகப்படுத்தலாம். இந்த மாதிரி ரகங்களை வந்து பயன்படுத்தி அனைத்து விவசாயிகளும் வந்து நல்ல காய்கறி உற்பத்தியை அதிக அளவில் செஞ்சு பயன்பெறணும்னு வேண்டிக்கிறோம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியின் வாயிலாக பல புதிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.